கிறிஸ்துவுக்கு பின்னாலே 2வது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமூலர் என்ற ஒரு பெரிய சித்தர் பாடினார். திருமூலர் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்தான் கோபுரவாசல் என்று பாடினார். அப்படியானால் உள்ளம் பெருங்கோவில் நம்முடைய இந்து மார்க்கத்திலே பாடினார்கள். இன்றைக்கு இந்து மார்க்கத்தின் விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய உடம்பு. இந்த உடம்பில் இருக்கிற ஏராளமான சக்திகளை வெளியே கொண்டு வந்து அதை அதிசயமாக இன்றைக்கு அது ஒரு பெரிய கலையாக, இன்றைக்கு அதை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானமாக இன்றைக்கு போற்றி பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் நம்முடைய இந்து மக்கள். அப்படியானால் இங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உள்ளம் பெருங்கோவில். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த எகிப்தில் கர்னாக் என்ற ஒரு இடத்துக்கு நான் போனேன். அங்கே அவர்கள் கட்டின கோயில் பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கிறது. நான் நினைத்தேன் இந்தியாவில் தான் ரொம்ப பெரிய கோவில்கள் இருக்கிறது என்று. அந்த காலத்தில் அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் பேல் என்று சொல்ல தன்னுடைய தேவதைக்கு கட்டின அந்த கோவில் சுற்றளவு 3 மைல் சுற்றளவு அந்த கோவில். அந்த கர்னாக் என்ற அந்த இடத்துல அந்த கோவில் ஏறக்குறைய 5 மைல் சுற்றளவுள்ள கோவில். பிரம்மாண்டமான கோவில்கள். அதை கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் கட்டின எல்லா கோவில்களும் சிறு கோவில். இந்த உலகத்தில் பெருங்கோவில் எங்கே இருக்கிறது? உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த உடம்பு இதுதான் ஆலயம். இதை குறித்து வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கே சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உடம்பை நாம் போஷித்து வளர்க்கிறோமே, எதை வைத்து நாம் போஷித்து வளர்க்கிறோம்? ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கின போது மனிதனுக்கு என்ன ஆகாரத்தை கொடுத்தார், என்னத்தை சாப்பிடும்படி சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறேன். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கிடவுது. ஆகவே ஆண்டவர் மனிதனை உண்டு பண்ணின போது மனிதனுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன? பழங்கள், கொட்டைகள், பயிர் வகை, அந்த பூண்டுகள், நம்ம கேரைன்னு சொல்கிறோமே அது. இதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் ஆகாரமாக கொடுத்தார். பின்பு பயிர் வகைகளை ஆண்டவர் ஆகாரமாக கொடுத்தார். பாவம் வந்த பிற்பாடு பயிர் வகைகளையும் சேர்த்து கொண்டார். அப்படியானால் ஆதியிலே ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உணவு என்ன? காய்கறி உணவு, இலை தலைகளை சாப்பிடுகிற உணவு, பழங்களை சாப்பிடுகிற உணவு. நம்முடைய உணவிலே பழங்கள் இருந்தன, அப்புறம் கீரை வகைகள் இருந்தன, அப்புறம் காய்கறி வகைகள் இருந்தன. இதுதான் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உணவு. அப்படியானால் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உணவு என்ன? வெஜிடேரியனிசம் இல்லைங்களா? ஆகவே காய்கறி உணவு ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் மக்களுக்கு கொடுத்த உணவு. நோவாவினுடைய பிரளயம் வரும் வரைக்கும் அந்த காய்கறி உணவைத்தான் மக்கள் சாப்பிட்டார்கள். அந்த நோவாவினுடைய பிரளயம் வந்த பிற்பாடு உலகம் முழுவதும் அழிந்து போயிற்று. எல்லா மரங்களும் அழிந்து போயிற்று, எல்லா பயிர் வகைகளும் அழிந்து போயிற்று. அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற அந்த நிலைமையில் மாமிச உணவை ஆண்டவர் அளவு பண்ணினார், பர்மிட் பண்ணினார். சரி என்று ஆண்டவர் அதை அனுமதித்தார். அப்படி அனுமதித்த போது மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கண்ட கடித காரியத்தையெல்லாம் தின்கிறார்களே, தின்ன ஆரம்பித்து விடுவார்கள். நான் பிலிப்பீன்ஸில் போய் அங்கே படித்த போது, அது வடப்பகுதியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது கார் ஒரு இடத்துல நின்றது. அந்த நின்று ஒரு 10 நிமிஷம் நின்றது. நான் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது எல்லோரும் பெரிய பெரிய நாய்கள், நல்ல கொழுத்த நாய்களாக தூக்கி கொண்டு போனார்கள். சரி, நான் கேட்டேன், பக்கத்தில் இருந்த இடத்துல கேட்டேன். அவர் தான் என்னை கூட்டி கொண்டு போனார். இது என்ன நாய்கள், இது கொழுத்து இருக்கிறது, இந்த நாய்கள் என்னத்துக்கு என்று கேட்டால், அது தின்பதற்கு என்று ஒரே வார்த்தையில் சொன்னார். தின்பதற்கா? நாயேவா தின்கிறார்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், நாய் மாத்திரமல்ல, பூனையும் தின்கிறார்கள். பூனையுமா தின்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்ட போது, பூனை மாத்திரமல்ல, தவளையும் தின்கிறார்கள். அப்போ நான் சொன்னேன், இனிமேல் நான் பேசவே கூடாது. ஏதாவது இன்னும் கேட்டால் வேறு எதையாவது தின்னுவார்கள் என்று சொன்னால் இப்போவே எனக்கு பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்கிறது. சரி, அங்கே நான்
ஒரு கல்லூரியிலே போய் என்னை பிரசங்கம் பண்ணுவதற்காக கூப்பிட்டார்கள். இந்தியன் கல்ச்சர் என்பதை பற்றி நான் அங்கே பிரசங்கம் பண்ணினேன். அங்கே இருக்கிற அந்த மாணவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடித்து போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னத்தில் வந்து இந்த ஆட்டோகிராஃப் வாங்கினார்கள். அதில் அந்த அந்த அசோசியேஷனுக்கு ஒரு பெண் தலைவி, அங்கெல்லாம் பெண்கள் தான் தலைவி. ஆண்களெல்லாம் பேசாமல் பெண்கள் பேச்சை கேட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். ஆனால் இந்தியாவில் நம்ம தப்பிச்சோம். ஏதோ நம்ம பேச்சையும் நம்ம பெண்கள் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அங்கேயெல்லாம் அங்கே பெண்கள் வச்சது தான் அதிகாரம். ஆகவே அந்த சங்கத்துக்கு தலைவி ஒரு பெண். அந்த பெண்ணு பேர் ரெமி. ரெமி பவுடர் இருக்கிறதுல அது அந்த பெண்ணினுடைய பேரை மறக்க முடியல. ரொம்ப புத்திசாலி பெண், அழகான ஒரு பெண், ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த பெண் வந்து சொல்லிச்சு, என்ன அழகாக பேசுகிறீர்கள் ஐயா, இன்னொரு நாளைக்கு என்ன பேசணும்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் அது எப்படி அழகாக இருக்குன்னு. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். நான் நாளைக்கு நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வர்றேன், நீங்கள் வாங்க. நான் இல்லைம்மா, என்னை எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கல. அது இல்லை, நாளைக்கு 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன், நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். அவங்க வீடு வந்து 100 மைலுக்கு அந்த பக்கம் ஆங்குலஸ் சிட்டின்னு ஒரு இடத்துல இருக்குது. கூட்டிகிட்டு போனார். அப்போ கூட்டிகிட்டு போனோன்னே ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய ஃபாதர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, பெரிய பணக்காரர், சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருக்காரு தனியாக. அப்போ அந்த பெண் அந்த சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் சுற்றி காட்டுச்சு. காட்டிட்டு இருக்கும்போது ஃப்ளஷ் என்ற அது மாமிசம் என்ற அந்த பகுதிக்கு வந்தது. அதில் ஆட்டு மாமிசம், மாட்டு மாமிசம், எல்லா மாமிசமும் அங்கே இருந்தது. ஒரு இடத்துல வந்தோடனே இந்த சிறு சிறு தவளை குஞ்சுகள் ஒரு 20-30 அப்படியே கைத்து ஒரு நூலில் கட்டி தொங்கி அப்படியே குத்து குத்தாக தொங்கிட்டு இருக்குதுங்க. அதை பக்கத்தில் போய் பார்த்தோன்னே தவளை குஞ்சுகள். என்னத்துக்கு இதுன்னு கேட்டேன். இல்லை, விருந்தாள்களுக்கு நாங்கள் இந்த தவளை குஞ்சு பாயாசம் செய்து கொடுக்குறோம். சைனாவில் போனேன், அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்னை இன்வைட் பண்ணினார். சரி, இன்வைட் பண்ணாருன்னு நான் ஒன்றும் கேட்காம போயிட்டேன். பிரியாணி போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருந்தது. சரி, ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டு போகும்போது இப்படி துண்டு துண்டாக வளவளான்னு கிடந்தது. இது என்ன வளவளான்னு துண்டு துண்டாக கிடக்குது, அது ஷைனிங் வேறு. அதில் இப்படி ஷைன் பண்ணுதே, இது என்னன்னு கேட்டேன். அதுதான் பாம்புங்க, பாம்பு பிரியாணி. அது விசேஷமான விருந்தினர்களுக்கு தான் நாங்கள் பாம்பு பிரியாணி கொடுப்போம். ஜவஹர்லால் நேரு, நம்ம பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சைனாவுக்கு போய் வந்த விஷயத்தை பற்றி பத்திரிகையில் எழுதினார். அதில் அவர் மென்ஷன் பண்ணது 2. சைனாவிலே மார்க்கம் சுதந்திரம் இல்லை என்று சொல்கிறாங்க, அங்கே அநேக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சை பார்த்தேன்னு எழுதியிருந்தார். அப்புறம் எனக்கு போர் இடங்களிலெல்லாம் பாம்பு பிரியாணிகள் கிடைத்தது, அதை நன்றாக சாப்பிட்டு ருசி பார்த்தேன் என்று சொன்னியவர் எழுதியிருந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மீசோராமுக்கு போயிருந்தேன். அங்கே ஈசல் வருது சில சமயத்தில். அந்த ஈசலையெல்லாம் பிடிச்சி அதை வறுத்து சாப்பிட்டுடுறாங்க. அப்போ எதை தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, மனிதனை விட்டு விட்டால் எதை வேண்டும் என்றாலும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றீங்க. அதில் விசேஷம் என்னென்னா, ஆண்டவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதுதான் ரொம்ப ருசியாக இருக்குது. சரி, இந்த உலகத்திலேயே அதிகமாக ருசியாக இருக்கிற மாமிசம் என்ன தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? அதிகமாக ருசியாக இருக்கிற மாமிசம் மனிதனுடைய மாமிசம்தான். சரி, 2வது ருசியான பதார்த்தம் உலகத்தில் என்னென்னா பன்றிக்கறி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த ஆகாரத்தை மாமிசத்தை சாப்பிடு என்று அவர் பர்மிஷன் கொடுத்த போது எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம், லேவியர் 11ஆம் அதிகாரம், உபாகமும் 14ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள். இதில் நாம் எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். மாமிசம், அதாவது ஆண்டவர் ஆதியிலே கொடுத்தது வெஜிடேரியன் டயட். அப்படி பின்னால் பர்மிட் பண்ணிட்டார், ஆக இந்த மாமிசத்தை சாப்பிட சொல்லி. அப்படி பர்மிட் பண்ணும்போது அவர் என்ன கொடுத்தார் என்றால், 242வது பக்கம், உபாகமும் 14ஆம் அதிகாரம், அங்கே 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மேதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப அதை சொல்கிறார். ஆகவே அருவருப்பான யாதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும், செம்மறியாடும், வெள்ளாடும், மானும், வெளிமானும், கலைமானும், வரையாடும், புள்ளிமானும், சருகுமானும், புல்வாயுமே. அப்போ மிருகங்களில் பொதுவாக சொல்லிட்டாரு.
6வது வசனம், மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குளம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம். அப்போ மிருகங்களிலே எதையாவது புசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னார், 2 அடையாளம் சொன்னார். ஒன்று விரிகுளம்பு இருக்க வேண்டும், 2வது அசை போட வேண்டும். இது 2ம் உள்ள மிருகங்கள் அங்கு புசிக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த குழி முசல் இருக்கிறதே, அதை அசை போட்டு விரிகுளம்பு கிடையாது, புசிக்கக்கூடாது. பன்றி விரிகுளம்பு இருக்கிறது, அதை அசை போடாது, அதை புசிக்கக்கூடாது. ஒட்டகம் அப்படி தான். ஆகவே எதை சாப்பிடுகிறது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் வாசிட்டு தான் எனக்கு நேரம் இருக்காது. உபாகமம் 14ஆம் அதிகாரம், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். சரி, அப்போ 9வது வசனத்தில் வாசிக்கும் போது ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும், தண்ணீரில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். இந்த மீனெல்லாம் சாப்பிட்றோமே, அந்த மீன்களில் என்ன வேண்டும் என்றால் சிறகு இருக்கணும், செதில்கள் இருக்கணும். இது 2 இருக்கிற மீன்களைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. நண்டு, இந்த மாதிரியான ஊர்வன, இந்த மாதிரியான காரியங்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். அப்புறம் பறவைகள், இந்த பறவைகள் எதை சாப்பிட வேண்டும் என்றால் 10வது வசனத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த 10வது வசனத்து 18வது வசனம் வரைக்கும் எதாவது சாப்பிடலான்னு குறிச்சுங்க. சரி, அப்புறம் 21வது வசனத்தில் பாருங்கள், தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். தானாய் இறந்து போனது எதுவானாலும் சரி, அதை புசிக்கக்கூடாது. இப்படி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நன்றாக கவனிங்கள். விரிகுளம்புள்ளதும் வசை போடுகிறதுமான மிருகங்களை தவிர வேறு எதையும் புசிக்கக்கூடாது. மிருகங்களில் தண்ணீர்களில் இருக்கிற மீன்கள் ரெக்கை இருக்க வேண்டும், செதில்கள் இருக்க வேண்டும். சிலது வளவளான்னு இருக்கும் இந்த மீன்கள், அதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குதுங்களா? ஏன் இந்த ஆண்டவர் இந்த மிருகத்தையெல்லாம் கொடுத்தாருன்னு மெடிக்கல் இதில் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், இது எதை ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன, உதாரணமாக இந்த மீன்கள் செதில்களும் அந்த இறகும் இல்லாத மீன்கள், எத்தனையோ மீன்கள் இருக்கிறது. இப்படில சுறா மீன் இருக்கிறது, இந்த வேல், இந்த திமிங்கலம், இப்படிப்பட்ட பெரிய மீன்களெல்லாம் இருக்கிறது. இதுகளுக்கெல்லாம் செதில் கிடையாது. சரி, இது ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னால், இது அந்த கடலில் இந்த மீன்கள் எல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ், புரியுதுங்களா? ஸ்கேவெஞ்சர்ஸ் என்ன தெரியல, பன்றி போய் அங்கே மலத்தை தின்னுதே, அது மாதிரி இந்த மீன்களெல்லாம் இந்த மலங்களையும் அசுத்தமான காரியங்களை சாப்பிடுகிறது. அப்போ அந்த அசுத்தமான காரியங்களை சாப்பிட்டால் அந்த கிருமிகள் அந்த இதெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. பன்றி என்னதான் நீங்கள் சுத்தமாக வளர்த்தாலும் டிட்டோரியஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு ஒரு கிருமி இருக்கிறது. அந்த கிருமி இந்த பூமியில் இருந்து பன்றியினுடைய காலில் ஒரு 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 சின்ன ஓட்டை இருக்கும், அந்த பாதத்தில், அந்த ஓட்டை வழியாக உடம்புல போயிடுது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பயங்கரமான வலிப்பு நோய்கள் மறதெல்லாம் இந்த பன்றி கறியினால தான் வருது. ஆகவே ஆண்டவர் இந்த எது நமக்கு வியாதியை கொண்டு வருமோ, எது நமக்கு ரொம்ப அசிங்கமான காரியமோ அதெல்லாம் வேண்டான்றார். புரியுதுங்களா? இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை விசேஷமாக ஆராய்ச்சி செய்து ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அது நம்முடைய சுகத்துக்கு நல்லதல்ல, உடம்புக்கு நல்லதல்ல. பொதுவாக இந்த மாதிரியான மிருகங்களும் பறவைகளும் அல்லது இந்த மீன்களும் ஸ்கேவெஞ்சர்ஸ், அசுத்தத்தை தின்கிற மிருகங்கள். ஆகவே அவைகளை வேண்டாம் என்று ஆண்டவர் என்ன செய்தார், அதை சொல்லிவிட்டார். ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் மீன்கள் என்ன, எல்லாவற்றையும் படித்த ஆண்டவருக்கு புரியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த மாமிசத்தை சாப்பிடுவது இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அது ரொம்ப ருசியாக இருக்கிறது, ஆகர்த்தி சாப்பிடுவது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாமிச உணவு நமக்கு மூர்க்கத்தனத்தை கொடுக்கிறது. புரியுதுங்களா? அந்த மிருகங்கள் மாதிரி மூர்க்கத்தனத்தை நமக்கு கொடுக்கிறது. மாமிச உணவு அதிகமான கோப சிந்தனையை நமக்குள்ளே கொடுக்கிறது. நமக்கு மாமிசம் ருசியாக இருக்கிறது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கிருமிகள், இப்போ ஒரு ஆட்டை வெட்டுறீங்க அல்லது ஒரு கோழியை வெட்டுறீங்க, அதை வெட்டும்போது அந்த உடம்பு எப்படி சிலிர்த்து அப்படியே அசைகிறது, ஆடுகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆடும்போது அந்த மிருகம் அல்லது அந்த பறவையினுடைய மூத்திரப்பை, அதில் இருக்கிற மூத்திரம் என்ன செய்யுது என்றால் அப்படியே பரவி விடுகிறது, உடம்பு முழுவதும், தசை முழுவதும் பரவி விடுகிறது. அப்புறம் அதை நீங்கள் சமைக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாமிசத்தை புசிக்கிறவர்களுக்கு நிறைய வியாதிகள் வருது. அதில் ஒரு வியாதி என்னென்னா கேன்சர். புரியுதுங்களா? அந்த கேன்சர் கிருமிகள் மாம்சத்துக்குள்ளே போய் கூடு கட்டிடுது.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கிருமிகள் அந்த மாம்சத்தில் போய் இருந்துக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த மாம்சத்தில் இருக்கிற கிருமிகளெல்லாம் நம்முடைய உடம்புக்கு வந்து விடுது. இன்றைக்கி கேன்சருக்கு விசேஷமான ஒரு காரணம் மாமிசம் சாப்பிடுவது. இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்கு, இந்த இருதய நோய்களுக்கு வருவதற்கு காரணம் மாமிசம் சாப்பிடுவது. அந்த மாமிசத்தில் இருக்கிற கொழுப்பு சத்துக்கள், அந்த கொழுப்பு சத்துக்கள் வந்து அந்த இரத்த குழாய்களை அப்படியே என்ன செய்யுது, கொழுப்பு டெபாசிட் பண்ணி 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 அந்த இரத்த குழாய்கள் சுருங்கி 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 கடைசியில் திடீரென்று மூடும்போது இரத்த குழாயில் முழுவதுமாக மூடிவிட்டால் அது ஹார்ட் அட்டாக். ஆகவே அதிகமாக இன்றைக்கு வியாதிகள் மாமிசம் சாப்பிடுவதற்கு வருகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே தான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கவனிங்கள், மாமிசம், ஆண்டவர் சொன்ன மாமிசம் சாப்பிடுவது தப்பல்ல, தயவுசெய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் இன்றைக்கு மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. வெஜிடேரியன் டயட் இஸ் பெஸ்ட் டயட். அப்போ வேதாகம் நம்ம கொடுக்குற, ஆதியிலே தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த ஆகாரம் காய்கறி உணவு தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு மன்னாவை கொடுத்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது அங்கு என்ன செய்தார் என்றால் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை பற்றி யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்தில் அந்த மன்னாவை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அங்கே வாசிக்கிறீர்கள். அப்போ இந்த மன்னாவை பற்றி திருமறை என்ன சொல்கிறது தெரியுங்களா? 78ஆம் சங்கீதம் 24வது வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்போ மன்னா எதனால செய்யப்பட்டது? தானியத்தினாலே செய்யப்பட்டது. எங்கே விளைந்த தானியம்? வானத்திலே, பரலோகத்திலே விளைந்த தானியம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெஜிடேரியன் டயத்து தான் கொடுத்தாரு. ஆனால் கொஞ்ச நாளாக வெஜிடேரியன் டயத்தை சாப்பிட்டுட்டு மாமிசம் வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அவர்கள் முறுமுறுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவர் காடை குருவிகளை வரப்பண்ணினார். அதை பிடித்து அவர்கள் தின்றார்கள். ஆனால் அது கடவுளுக்கு பிடிக்காதது. பிடிக்காத காரியங்களை கேட்கிறார்களே, இந்த ஜனங்களை நான் சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேனே, இவர்கள் நான் சொன்னதை விட்டு விட்டு வேறு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டவருடைய வருத்தத்தினால அந்த காடையை அவர்கள் எடுத்து பச்சையாகவே சாப்பிட்டு விட்டாங்க. அவர்கள் வாயிலேருந்து பச்சையான மாംസം போன போது ஒரு பெரிய வாதி வந்து 24,000 பேர் அப்பொழுதே இறந்து போனார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மறுபடியும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் திரும்ப அந்த காய்கறி பதார்த்தங்களை உள்ள உணவை சாப்பிடுவது நல்லது. அது நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உடம்புக்கு ஏற்றது காய்கறி உணவு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஆதியிலே எப்படி ஆண்டவர் கொடுத்தாரோ ஆகாரம், அந்த ஆகாரத்தை திரும்ப சாப்பிடுவது நல்லது. தேவனுடைய மக்கள் மத்தியிலே, ஆண்டவருடைய வருகைக்கென்று காத்திருக்கிறவர்கள் மத்தியிலே திரும்பவும் அந்த ஆதி உணவை நாம் பின்பற்றும் போது அது நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த மாமிச உணவு இருக்கிறதே, அது என்னன்னா நமக்கு ஒரு வெறியை உண்டு பண்ணுது. அந்த மாமிச உணவு நம்மை கட்டுப்படுத்துகிறது, அடிமையாக்கி விடுகிறது. இந்த மாமிச உணவு இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடிகிறது இல்லை. நாம் யாருக்கும் அடிமை அல்லோம் நம்மனை எஞ்சோம் என்று பாரதியார் பாடினார். மனிதன் எந்த காரியத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எந்த பழக்க வழக்கத்துக்கும், எந்த மனிதனுக்கும், எந்த வல்லமைகளுக்கும் மனிதன் அடிமை அல்ல. நாம் தலை நிமிர்ந்து ஆண்டவர் படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்குத்தான் நம்முடைய தலை வணங்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த மனிதனுக்கும் நம்முடைய தலை வணங்கக்கூடாது. வேறு எந்த காரியத்துக்கும் நாம் தலையை வணங்கக்கூடாது. எதற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. இந்த மாமிச உணவு நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அது இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் முடியாது. ஆகவே தான் இவைகளெல்லாம் நாம் பார்க்க போகுமானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெஜிடேரியன் டயட் இஸ் பெட்டர். புரியுதுங்களா? அப்படியானா நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாமிச உணவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. திடீரென்று விட்டாலும் சரி, புரியுதுங்களா? அந்த மாமிச உணவுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? இந்த கடலைகள் இருக்கிறது அல்லவா, கொண்ட கடலை, பாசிப்பயிறு, இந்த மாதிரி பெங்கால் கிராம், இந்த மாதிரி இவைகளை என்ன செய்யுங்கள் என்றால் சாப்பிடுங்க, சமைத்து சாப்பிடுங்க. அதில் இந்த மாம்சத்துக்குரிய புரோட்டீன் அதில் நிறைய இருக்குது. அந்த இப்போ பாசிப்பயிறு சாப்பிடுன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதை நினைத்து ஒரு துணியில் கட்டி வச்சுருங்க, அது முளை வரும். அப்படிப்பட்ட பயிர்கள் மாமிசத்தை விட சிறந்த உணவு.
ஏராளமான புரோட்டீன் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ஆடு ஒரு தலைகளை எல்லாம் தின்னுது. உடம்புல தலைகளை தின்னும்போது 60% புரோட்டீன் அந்த உடம்புல வருது. இப்போ தலையில் இருக்கிற புரோட்டீனில் 60% உடம்புல வருது. அதை நம்ம ஆட்டு மாம்சத்தை சாப்பிடும்போது நம்முடைய உடம்புல அது 30% தான் வந்து சேருது. புரியுதுங்களா? 60% வர்றதில்லை. அதுக்கு அந்த ஆட்டுக்கறியை தின்றதுக்கு நேரம் அந்த தலையவே போய் சாப்பிட்றலாமே. அப்போ நமக்கு 60% அந்த புரோட்டீன் வருமல்லவா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விதமான மாமிசம், முட்டை இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சாப்பிடுறதை விட அதைவிட சிறந்த ஆகாரங்கள் நமக்கு இருக்கிறது வெஜிடேரியன் டயட்டில். கீரைகள் அதிகமாக சாப்பிடலாம். அதில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. கீரைகள் 2 நாவுக்கு 3 நாவுக்கு கிடைக்கிது. ஆனால் அதில் இருக்கிற சத்து கறி வாங்கினா கூட அந்த சத்து அங்கே கிடையாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எளிமையான ஆகாரங்கள், ஆனால் அதில் நமக்கு நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் அங்கே இருக்கின்றன. அவைகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இட் இஸ் பெட்டர் டு பிகம் எ வெஜிடேரியன். ஆண்டவருடைய வரியை காத்திருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு நாம் அந்த மாமிச ஆகாரத்தை விட்டு அந்த வெஜிடேரியன் ஆகாரத்தை நாம் விசேஷமாக சாப்பிடும்போது அது நமக்கு நல்லது. நம்முடைய குணாதிசயங்களும் அது சாந்தமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2வதாக, எதை குடிப்பது? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எதை குடித்தார்? தண்ணி தான், ஜீவ தண்ணீர் இல்லைங்களா? பழங்களை கொடுத்தார். பழங்களை சாப்பிட்டார். அந்த காலத்தில் சமையலெல்லாம் கிடையாது. பாவம் வருவதற்கு முன்னதாக ஏராளமான மரங்கள், அந்த மரங்களில் ஆப்பிள் பழத்தையும், ஆரஞ்சு பழத்தையும், பலாப்பழத்தையும், கொய்யா பழத்தையும் எல்லாம் பழம்தான். பழத்தை தான் சாப்பிட்டார்கள். சரி, இன்றைக்கி பழத்தையே சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னா முகமெல்லாம் பிரைட்டாக இருக்கும், உடம்புல எல்லா விதமான சக்தி இருக்கும். புரியுதுங்களா? பழம் நமக்கு நல்ல ஆகாரம். அதனுடைய கொட்டைகள் நமக்கு புரோட்டீன்ஸ் முதலான காரியங்களை நமக்கு கொடுக்குறது. அதுதான் முதல் ஆகாரமாக இருக்குது. அந்த காலத்தில் சமையலே கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நம்ம பரலோகத்துக்கு போனாலும் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சமையல் கிடையாதம்மா. இன்றைக்கெல்லாம் சமையல் பண்ணி பரலோகத்தில் போனால் சமையல் கிடையாது. புதிய வானம் புதிய பூமியில் வந்தாலும் அந்த விருட்சங்களுடைய பழத்தை தான் நாம் சாப்பிட போகிறோம். அதனுடைய இலைகளை நாம் சாப்பிட போகிறோம் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். எதை குடிப்பது? தண்ணீர் தான் ஆண்டவர் கொடுத்த. பழ ரசங்கள் நமக்கு நல்லது. மற்றபடி என்ன என்றால், இன்றைக்கு ஜனங்களை என்ன செய்கிறார்கள் என்றால், மதுபானங்களை ஏராளமாக குடிக்கிறார்கள். மதுபானங்கள், இந்த மதுபானங்களை பற்றி திருமறை ஏராளமாக வேதத்திலே நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். பார்த்தீங்களா? அப்படியானால் மதுபானத்தை பார்க்க கூட கூடாதுன்னு சொல்றார். அது ஒரு பாம்பு. அந்த மதுபானம் உள்ளே போகும்போது அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். ஆகவே இந்த விஷமுள்ள இந்த மதுபானத்தை தேவனுடைய பிள்ளைகள் குடிக்கலாமா? புறஜாதிகள் குடிக்கிறார்களே, மற்றவர்கள் அந்த மதுபானத்தை குடித்து தங்களுடைய கோவில்களிலே தேவர்களுக்கு முன்பாக ஆடாடு என்று ஆடுகிறார்களே, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யலாமா? நம்முடைய கோவில்களில் ஆடுகிறோமா? நம்முடைய கோயில்களில் இந்த மாதிரியான ஆட்டம் போட்டம்லாம் இருக்கிறதா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. வேதம் எவ்வளவு திட்டவட்டமாக பேசுகிறது. அந்த நீதிமொழிகளில் ஆண்டவர், அது நீதிமொழிகள் மாத்திரமல்ல, ஏராளமான இடங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து 13வது வரைக்கும்